நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீட்டாக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருந்தாங்க. ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா, கரெக்டாக சூப்பராக எல்லாரும் நல்லா. படம் செம்மையாக இருக்குண்ணே. காமெடிலாம் டைமிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம்ண்ணே. நாங்கள் தான் வந்து எல்லாம் மொட்டை பசங்களாம் வந்து இருக்கு, அவ்வளோதான் மாட்டியால என்ஜாய் பண்ண செம்மையாக இருக்குது படம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லாம் பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே. இந்த பாட்டுக்கே எல்லாம் ஆடுறாங்க உள்ள. நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க, அது கொஞ்சம் பிடிக்கல. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், போரிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் தூங்குற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓரளவு சூப்பர். ஐயோ போ இவர் சொல்லுவார். உள்ள ஒரு கத்துனாரு எல்லாமே கேட்டேன். அவர் அப்படிதான் இவ்வளோ கத்துனாரு, அதை கத்துன போது நானும் கத்தி பார்த்தேன். ஓகே ஃபேமிலி படம் தான் வருது. கமர்ஷியலாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கு, நல்லா பண்ணி நேச்சுரலாக பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாடு டிஷ்ஷஸ் பரோட்டா அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், பால் பரோட்டா எல்லா டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வேஸ்ட்டு. சாப்பாடுக்கு ஃபுட்டி வந்து பார்க்கலாம். விஜய் சேதுபதி ஓகே. ஆமாம், காமெடியெலாம் இருக்குது. ஃபுட்டு தான். பால் பரோட்டான்னு ஒன்று பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. சுமாராக இருக்கும், பார்க்கலாம். படம் சூப்பர், நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அல்டிமேட் தலைவா, சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு, அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் குடும்பத்தோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான். விஜய் சேதுபதி நடிப்பு ஓகே, கத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் படம் ஃபுல்லாக அதான் பிரச்சனை. ஓகே, கொஞ்சம் அங்கங்கே இழுத்து கடைசியில் மோஸ்ட் நார்மலாக முடிச்சிட்டேன். ஆரம்பிச்சிட்டு நித்யா மேனன் நடிப்பு ஓகே. ஓகே, யோகி பாபு அப்பப்போ ஒரு சைடு கேரக்டர். ஆனால் படம் ஓகே, நல்லா நடிச்சிருந்தார். ஓவரால் பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ லாக் அடிக்கும். அப்படியே ஒன் டைம் வாட்சபிள் தான், ஃபேமிலி மாதிரி பார்க்கலாம். ஆரம்பிக்கிற இடத்துல படத்தை முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். படம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி கலக்கிட்டாரு, நார்மலாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்க அதுக்கு மேலே அவங்க காமெடியெல்லாம் பயங்கரமான காமெடியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து ஒரு ஃபேமிலியை என்டர்டெயின் பண்ணுற ஒரு மூவியாக இருக்குது, ஃபேமிலியாக கொண்டாடலாம். நல்லா இருக்கு. என்ன சொல்லலாம், ஒரு என்ன இருந்தாலும் கணவன் மனைவினோட அன்பு பாசம் கடைசியில் என்னதான் டைவர்ஸாக இருந்தாலும் அது வெறும் வெத்து பேப்பர் தானே. சூப்பர் படம், நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, எல்லா இருந்தாலுமே புதுசாக ஒன்று பண்ணார். இந்த வாட்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலிக்கான படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஒன்றும் லேகில் இல்லை, ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக, எல்லாமே நல்லா இருக்கும். இது நான் தலைவன் நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் லவ் சீன்ஸ் தான் இருக்கிறனால கொஞ்சம் வெளியே உட்காந்துட்டேன் நான். ஆமாண்ணா, அப்படின்னு இல்லை, ஃபுல்லாகவே அதே இடமா இருக்குது. ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு தான் அப்படியே ஸ்டோரியாகவே எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் சரி, தேங்க்யூ.